ஸோ இதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணமா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஒருவேளை அரிசி சாப்பாடு அதிகமா சாப்பிடுறனால தான் சுகர் அதிகமா வருதுன்னு ஒரு பெருசா நம்பப்படுது. அதுக்கு நீங்க சப்பாத்தி சாப்பிடுங்க, கோதுமை சாப்பிடுங்க, உங்களுக்கு வந்து சுகர் கண்ட்ரோல் இருந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இப்போ நீங்க சொல்றது உணவு. நான் உணவுல நம்ப எல்லா உணவும் நம்ம கண்டிப்பா சேர்க்கணும். ம். இப்போ நம்ம உடம்புல பார்த்தோம்னா, அந்த 6 சுவை அறுசுவை. கண்டிப்பா இருக்கணும். 6 சுவை அ இப்போ அதுல ஒண்ணொண்ணு பார்த்தீங்கன்னா, ஒண்ணொண்ணு பார்த்துக்கும். இப்போ இனிப்பு. இனிப்பு எடுத்துட்டீங்கன்னாக்கா, அது வந்து நம்ம உடம்புல இருக்கிற மசில்ஸ பார்த்துக்கும். உப்பு வந்து நம்ம போன் ஸ்ட்ரக்சர பார்த்துக்கும். கசப்பு வந்து நம்ம நர்வஸ் சிஸ்டத்த பார்த்துக்கும். புளிப்பு வந்து நம்ம ஃபேட்டை பார்த்துக்கும். காரம் வந்து நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமை பார்த்துக்கும். துவர்ப்பு வந்து நம்மளோட பிளட் ஃபார்மேஷனை பார்த்துக்கும். ஸோ இது 6ம் நம்ம ஃபுட்டில் கண்டிப்பாக இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டில் கண்டிப்பாக இதெல்லாமே இருக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில். ஸோ இதில் ஏதாவது ஒன்று குறைபாடு வந்தாலும் அவங்களுக்கு வந்து பிரச்சனையாகும். இப்போ நிறைய பேர் டயபெட்டிஸ்ன்னு சொல்லிட்டு இனிப்பை ஃபுல்லாக விட்டுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, மசில்ஸ் வந்து வீக் ஆகிடும், மசிலோட பிரச்சனை வரும். இப்போ நிறைய பேர் இந்த பிளட் ப்ரெஷர்னு சொல்லிட்டு உப்பு சாப்பிட்றதும் நிறுத்திடுறாங்க. ஸோ போன்ஸ் வீக் ஆகிடும். ஸோ இது ரெண்டும் வீக் ஆகும்போது இப்போ இந்த மஸ்குலோஸ்கெலிட்டல் ப்ராப்ளம் இப்போ நிறைய நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதுதான் இப்போ பெரும்பாலும் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு.